ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரப்பொடி பூண்டு மிளகு குழம்பு. இது மீன் குழம்பு மார்பு சளி, மூக்கடைப்பு, ஜலதோஷம் உள்ளவங்க இந்த காரப்பொடி மீன் குழம்பு சாப்பிட்டா மார்பு சளி, கோல்டு எல்லாமே இது எடுத்துடும். மருத்துவம் உள்ள மீன், குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மிகவும் சிறந்தது. இந்த குழம்பு எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைந்து பெரியவங்க வரைக்கும். அடுப்பு ஆன் பண்ணி மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி வச்சிடணும். வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்ந்து கலவையாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை வடிகட்டி அதில் குழம்புலாம் ஊற்றிக்கலாம். குழம்பு ஊற்றினோடனே குழம்பு நல்லா கொதிக்க வந்துடும். கொதிக்க வந்தோடனே இவனுங்களுக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு இவனுங்க தான். சின்ன வெங்காயம், மிளகு, பூண்டு. சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு 10 வெங்காயம் எடுத்து நல்லா நசுக்கி அதில் போட்டுடணும். மிளகும் பூண்டும் மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சி அதையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டோடனே குழம்பு நல்லா கொதிக்கும். இப்போ க்ளீன் பண்ணி அலசி வச்ச காரப்பொடி மீனை பக்குவமாக அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு மீனாக சேர்த்துனோடனே கொஞ்சம் நேரம் கழித்து குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொதிக்கும்போது நல்லா அந்த மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் வாசனை அப்படியே சூப்பராக நல்லா கொதித்து சூப்பரான வாசனை, டெக்ஸ்சர் எல்லாமே இருக்கும். அந்த டைமில் கொத்தமல்லியை போட்டு நல்லா மழைச்சாரல் மாதிரி கொத்தமல்லி போட்டு தூவிட்டிங்கன்னா சூப்பரான காரப்பொடி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.